மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஆசிரியர்கள் போராட்டத்தை ஒளிப்பதிவு செய்த செய்தியாளர் போலீசாரிடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. போராட்டத்தை படம் பிடித்த செய்தியாளர்களை தள்ளிவிட்ட போலீசாரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்கள் செய்தி சேகரித்த போது போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டதாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. செய்தியாளர் போலீசாரிடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது, விவரங்கள். வணக்கம். 2021ஆம் ஆண்டு திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 181 படி ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என கூறி உறுதியளித்திருந்தனர். 13 ஆண்டு காலமாக தொடர்ந்து பகுதி நேர பணியில் ஈடுபட்டு வரும் தங்களுக்கு 12,500 ரூபாய் ஊதியம் மட்டுமே உள்ளதாகவும், இதன் காரணமாக வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் கடந்த 7 நாட்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில இன்று பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொழுது அரசு செவி சாய்க்காததால் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். பேருந்தில் ஏற்றும் பொழுது பெண் பகுதி நேர ஆசிரியர்களை அவர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றனர். அப்பொழுது அவர்கள் பேட்டி கொடுக்க முற்பட்டனர். அவர்களிடம் என்ன நடந்தது என்று செய்தி சேகரிக்க முற்படும் பொழுது போலீசார் செய்தியாளர்களையும் ஒளிப்பதிவாளர்களையும் செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி தரதரென்று இழுத்து அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள். அதை கேட்க சென்ற செய்தியாளர்களும் கூட முறையாக பதிலளிக்காமல் ஒளிப்பதிவு செய்ய விடாமலும் அவர்களிடம் அந்த போராட்டத்திற்கான காரணத்தை கேட்க விடாமலும் போலீசார் ஏன் தரதரென்று இழுத்து சென்றார்கள், உங்களுக்கான அனுமதி நேரத்தை காட்டிலும் எந்தெந்த இடத்துல அனுமதிக்கவில்லையோ அவர்களான அந்த பிரச்சனைகளை அவர்களிடம் கேட்க விடாமல் செய்தியாளர்களையும் ஒளிப்பதிவாளர்களையும் தாக்கி தற்பொழுது அவர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.